மார்னிங் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு வந்து சயின்ஸில் வந்து நியூட்டன்ஸோட செகண்ட் லா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லா ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துட்டோம், அதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் லா இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு பார்த்தோம். இப்போ செகண்ட் லாக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்ன அப்படின்னா லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லா ஆஃப் ஃபோர்ஸ் 1 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். ஃபர்ஸ்ட் லா இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு பேரு. செகண்ட் லா வந்து லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்றாங்க. ஏன் இதை வந்து லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆப்ஜெக்ட் மேல எவ்வளவு ஃபோர்ஸ் அப்ளை ஆயிருக்கு, எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு அப்படின்றத இந்த செகண்ட் லாவை யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதனாலதான் இதுக்கு பேர் வந்து லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு பேர். ஓகேவா? ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு டிட்டர்மைன் தி ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன பாடி. அந்த பாடியில ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸோடைய ஃபோர்ஸை கால்குலேட் பண்றதுக்கு இந்த செகண்ட் லா யூட்டிலைஸ் ஆகிறதுனால இது வந்து லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு பேர். 1 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். சரியா? ரைட். இப்போ இந்த செகண்ட் லாவோட டெஃபினேஷன் நமக்கு ஆக்சுவலி இந்த லா ஸ்டேட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எக்ஸாக்டா புக்ல இருக்கபடி இருக்கணும். ஓகேவா? ரைட்டா? சோ அந்த செகண்ட் லாவோட டெஃபினேஷன் என்ன, செகண்ட் லால என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum அப்படின்னு சொல்றாங்க. rate of change of linear momentum. momentumனா என்ன? ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி. மொமெண்டம் வந்து p ன்னு சொல்லுவோம். ரைட்டா? அவ்வளவுதான். மொமெண்டம்னா என்ன? மாஸையும் வெலாசிட்டியும் மல்டிபிள் பண்ணா அதான் அதுக்கு பேர் தான் மொமெண்டம் அப்படின்னு பேரு. சோ இப்போ இங்க செகண்ட் லால என்ன சொல்றாங்கன்னா, the force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum. இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். force is directly proportional to the rate of change of linear momentum. change of linear momentum. அவ்வளவுதான். இப்படி ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த லாவை ஈஸியா டெஃபினேஷன்ல வந்து எழுதி போயிடலாம். F is directly proportional to the rate of change of momentum. அப்ப இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது the force is acting on a body is directly proportional to the, இந்த சிம்பிளுக்கு பேரு directly proportional பேரு, directly proportional to the rate of change of linear momentum. மொமெண்ட் இல்ல மொமெண்டம். ஓகேவா? மொமெண்டம். அண்ட் இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆக்ட் ஆன் தி டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். மொமெண்டத்தோட டைரக்ஷன் எப்பவுமே ஃபோர்ஸோட டைரக்ஷன்ல தான் இருக்கும். 1 மார்க் क्वेश्चन இதுவும் கேட்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரியா? சோ ஓகே, செகண்ட் லா முடிஞ்சிச்சு. இந்த செகண்ட் லா டிஃபைன் செகண்ட் லா நியூட்டன் செகண்ட் லா அப்படின்னா எப்படி எழுதுறதுன்னு நான் சொல்றேன். ஒரே ஒரு நிமிஷம் வீடியோ கட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கிறேன். ஓகே, சோ எப்படி சொல்றது அப்படின்னா, செகண்ட் லா டிஃபைன் செகண்ட் லா அப்படின்னு கேட்டாங்கன்னா, நியூட்டன் செகண்ட் லா கேட்டாங்கன்னா, the force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum and change in linear momentum take place in a direction of force and change in linear momentum take place in a direction of force. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இதுக்கு 2 மார்க் ஆட் பண்ணிடுவாங்க. இன் கேஸ் இது வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு 4 மார்க் क्वेश्चनலயோ இல்ல 7 மார்க் क्वेश्चनல கேட்டாங்கன்னா, 7 மார்க்ல கேட்டாங்கன்னா இதுக்கு வந்து 2 மார்க் அலாட்மெண்ட் ஆயிடும். ரைட்டா? சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து இத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? இப்ப செகண்ட் லால வந்து நம்ம எப்படின்னா, இந்த செகண்ட் லா வேற மாதிரியான क्वेश्चंसல கேட்பாங்க. derive or proof f is equal to ma அப்படின்னு இந்த क्वेश्चन கேட்கலாம். derive or proof f is equal to ma அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இப்போ நம்ம அந்த ப்ரூஃப் தான் ஆக்சுவலி இந்த டெரிவேஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? லிசன் பண்ணிக்கங்க. let us consider மூவிங் ஆப்ஜெக்ட். ஒரு இமேஜின் பண்ணிக்கங்க. let us consider ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் உடைய மாஸ் வந்து m. இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி மூவ் ஸ்டார்ட் ஆகும்போது அதோட இனிஷியல் வெலாசிட்டி u, மூவ் ஆகி போகும்போது ஒரு இடத்துல போய் ரீச் பண்ணும்போது அதோட ஃபைனல் வெலாசிட்டி வந்து பார்க்கும்போது v வித் ரெஸ்பெக்ட் டைம். இங்க இருந்து இது போறதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து t. ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்ட் அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருது. போகும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியலா அதோட வெலாசிட்டி u, ஃபைனலா அதோட வெலாசிட்டி v. இங்க போறதுக்கு டிராவல் பண்ணதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்து t. இதை எப்படி நம்ம வேர்டிங்ல சொல்லுவோம்? let us consider the moving body. it has a mass is m. the object traveling with the initial velocity is u and final velocity is v with respect to time is t. பட் நம்ம புக்ல வந்து இனிஷியல் ஸ்பீட் கொடுத்திருக்காங்க. ஆனா ஸ்பீட்ன்றது வராது. பழைய பேட்டர்ன் இந்த 12th 11th புக்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அந்த இடத்துல வெலாசிட்டி தான் வரணும். சில கரெக்ஷன்ஸ்லாம் இந்த வருஷம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா புக் லாஸ்ட் இயர் தான் ஃபர்ஸ்ட் டைமா லான்ச் பண்ணிருக்கிறதுனால அதுல கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ஷன் பண்ணி வரும். சரி, வரப்ப பாத்துக்கலாம். நீங்க வெலாசிட்டினே படிங்க, அதான் கரெக்ட். ஓகேவா? இனிஷியல் வெலாசிட்டி இஸ் u and final velocity is v with respect to time is t. ஓகே, புரிஞ்சா நான் சொன்னது? அப்ப வாட் இஸ் a momentum? இப்போ இதெல்லாம் சொல்லிட்டோம். அப்ப மொமெண்டம்னா என்ன? அப்ப ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் மொமெண்டம் என்ன? நமக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் இனிஷியல் மொமெண்டம். இனிஷியல் மொமெண்டம்னா என்ன? நான் மொமெண்டத்தோட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதுங்க. மொமெண்டம்னா என்ன? p that is equal to mass and velocity அப்படின்னு எழுதணும். அப்ப இனிஷியல் மொமெண்டம்னா என்ன? அப்ப இனிஷியல் மொமெண்டத்தை வந்து p நம்ம எடுத்துக்குவோம். அப்ப இனிஷியல் மொமெண்டம் that is equal to mass into velocity. இதோட மாஸ் என்ன? இங்கேயும் இதோட மாஸ் m தான், இங்க போனாலும் இதோட மாஸ் m தான். மாஸ்
ஆனா இனிஷியலுக்கும் போது என்னோட வெலாசிட்டி எவ்வளவு u, அப்ப mu, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஓகே ரைட், திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே ரைட், அடுத்து ஃபைனல் மொமெண்டம் கண்டுபிடிக்க போறோம். வாட் இஸ் த ஃபைனல் மொமெண்டம்? So final momentum என்ன? அப்ப FP, okay, final momentum that is equal to final momentumலயும் momentumனா mass and velocity multiply பண்ணனும். அப்ப here finalலயும் mass வந்து என்னது m தான், ஆனா velocity என்னது v இங்க. அப்ப v, this is equation number 2. அப்ப what is the change in momentum? அடுத்தது change in momentum. Change in momentum. Change in என்ன? momentum na p, change in momentum na அப்ப del ன்னு அர்த்தம். change னா அர்த்தம் del. அப்ப del p, change in momentum, that is equal to change in momentum எப்படி கண்டுபிடிப்பீங்க எப்பவுமே? final minus initial, that is called the change. அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா mb தான final momentum, mb minus initial வந்து mu. so ஓகேவா, initial வந்து mu. ஓகே, இப்போ என்ன பண்றோம்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் ஃபைனல் இனிஷியல் mu. இப்போ வந்து ரெண்டுலயே காமனா வந்து என்ன எடுக்கலாம் அப்படின்னா m எடுக்கலாம். அப்ப m வெளிய எடுத்தோம்னா v மைனஸ் u அப்படின்னு வந்துரும். ஓகேவா, புரிஞ்சா நான் சொன்னது? சோ இதுதான் வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம். இப்போ அடுத்து ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம். அடுத்த பாயிண்ட் என்ன? ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம். ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம். ஓகேவா, சோ ஒண்ணுமே இல்லப்பா, ரேட்னு வந்து நாவே எப்பயுமே இந்த ரேட்டுக்கு அப்புறம் என்ன வார்த்தை இருக்கோ அந்த வார்த்தைக்கு கீழே டைம் போடணும். அவ்வளவுதான், t ன்னு மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேவா, இங்க ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம் கேட்டிருக்காங்க. அது எப்படி எழுதுறது? அப்ப சேஞ்ச் இன் மொமெண்டம் டிவைட் பை t, இதுதான் இதோட எக்ஸ்பிரஷன். அப்ப tன்றது தான் நமக்கு இங்க எடுத்துக்கிட்ட டைம். அப்ப சேஞ்ச் இன் மொமெண்டம் நமக்கு என்ன ப்ரீவியஸ்ல கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, mv - u டிவைட் பை t. அவ்வளவுதான் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னா என்ன? சேஞ்ச் இன் மொமெண்டத்துக்கு கீழே டி போடணும், ரேட் போடணும். ரேட் வந்து நம்மளுக்கு வந்து இங்க டி, அப்ப டி ஆல மல்டிபிள் டிவிஷன் போட்டோம், டிவைட் பண்ணியாச்சு. அப்ப mv - u by t. ஓகேவா, முடிஞ்சிச்சு. இப்போ நம்மளோட டெஃபினிஷன் என்ன? force is directly proportional to the rate of change of linear momentum. நம்மளுக்கு இங்க rate of change in momentum என்னது? mv - u தானே. அப்ப எப்படி எழுதலாமா? ஏன்னா force இந்த லா படி இங்க வரோம். force is directly proportional to the rate of change of linear momentum. அப்ப நம்ம rate of change of linear momentumனா என்ன? டிவைட் பை t போடணும். ஓகேவா, அப்ப இந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஏத்த மாதிரி இங்க எழுதிட்டோம். அப்ப அதுதான் நம்ம ஆக்சுவலி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இங்க என்ன ஒரு விஷயம் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் இருக்கு இல்லையாப்பா, இந்த இதுக்கு பதிலா ஈக்குவல் டு போடணும். அப்ப f that is equal to, அப்ப எப்பயுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சிம்பிளுக்கு பதிலா ஈக்குவல் டு போட்டா ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்கணும். கான்ஸ்டன்ட்னா ஒரு லெட்டர் மாதிரி ஏதாவது ஒன்று சேர்க்கணும். ஸோ ஹியர் வந்து கேன்ற ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்க, mv - u டிவைட் பை t அப்படின்னு எழுதியாச்சு. ஓகேவா, ஹியர் இப்போ கேக்கு வேல்யூ வந்து k இஸ் கால்ட் த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு பேரு. இப்போ k ஓட வேல்யூ வந்து 1ன்னு கொடுத்தோம்னா அப்ப இந்த k வந்து போயிடும். அப்ப ரிமைனிங் உங்களுக்கு என்ன இருக்கும்? f is equal to என்ன இருக்கும்? mv - u டிவைட் பை t இருக்கும். நீ சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்ப, from 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி கேள்விப்பட்டிருக்கியா? தட் இஸ் கால்ட் த ஆக்ஸலரேஷன். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டினா என்ன? அதான் v - u டிவைட் பை t. இதுக்கு பேர் தான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப். ரேட்னா t, சேஞ்ச்னா என்ன? ஃபைனல் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. அப்ப ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இஸ் நதிங் பட் ஆக்ஸலரேஷன். அப்ப இந்த ஸ்டெப்புக்கு பதிலா நம்ம a போடலாம். அப்ப ma ன்னு வந்துரும். இதுக்கு பதிலா a போட்டா அப்ப f is equal to ma. அதான் சொன்னாங்க, இந்த क्वेश्चनல வந்து எக்ஸ்பிளைன் தி நியூட்டன் செகண்ட் லான்னு கேட்கலாம், அல்லது f is equal to prove or derive the f is equal to ma ன்னு கேட்கலாம். அப்ப f is equal to ma ன்னு கிடைச்சிருச்சு. ஓகேவா, இப்போ நம்ம ஃபோர்ஸோட யூனிட் என்னன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன். நியூட்டன் எப்படி வந்துச்சு? ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன், அல்லது அதுக்கு இன்னொரு யூனிட் இருக்கு, kg ms - 2 அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது எப்படி வந்துச்சு பார்க்கலாமா? இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு ஆன்சர்? f is equal to ma. இப்போ பாருங்க, இப்போ இந்த f is equal to ma. இப்போ ஃபோர்ஸோட யூனிட் என்னது? நியூட்டன். ஓகே ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாஸ் எதுல எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க? kgல தான், கிலோல தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். அப்ப kg. ஆக்ஸலரேஷனோட SI யூனிட் வந்து ms - 2, அதாவது மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், அல்லது ms - 2 ன்னு எழுதிடலாம். அப்ப நியூட்டனுடைய ஃபோர்ஸோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன் எழுதலாம், அல்லது kg ms - 2 எழுதலாம். மறந்துட கூடாது. ஓகேவா, நியூட்டன் kg ms - 1 இதுல இன்னொரு 2 மார்க் क्वेश्चन இருக்கு. டிஃபைன் 1 நியூட்டன் கேட்பாங்க. ஒண்ணுமே இல்ல, இந்த இடத்துல 1 இப்போ n that is equal to kg ms - 2 எழுதிருக்கோமா? ஏன்னா ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன், மாஸோட SI யூனிட் kg, ஆக்ஸலரேஷன் வந்து ms - 2. அப்போ டோட்டலா வந்து ஃபோர்ஸுக்கு வந்து நியூட்டன் எழுதலாம், அதுக்கு ஈக்குவலான இன்னொரு யூனிட் என்னது? kg ms - 2 எழுதலாம். ரைட்டா? இப்போ இதுல இன்னொரு 2 மார்க் இருக்கு. டிஃபைன் 1 நியூட்டன் கேட்டாங்கன்னா இந்த இடத்துல முன்னாடி ஒரு 1 போடுங்க, இங்க ஒரு 1 போடுங்க, இங்க ஒரு 1 போடுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு.
இப்போ இது எப்படி எழுதுவீங்க 1 Newton is the force, okay, 1 Newton is the force which is required to the body in mass is 1 kg and produce the acceleration is 1 ms minus 2. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. 1 Newton is the force which required to 1 kg mass to produce the acceleration 1 ms minus 2. This is called the 1 Newton. ஓகேவா, define 1 Newton கேட்பாங்க. ஓகேவா, ஸோ இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் யூனிட்ஸ் தான் இருக்கு, அதை வந்து அடுத்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, புரிஞ்சுதா? இதை ஒரு வாட்டி ரீகால் மட்டும் பண்ணி விட்டுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது நியூட்டன்ஸோட செகண்ட் லா. ஓகேவா, நியூட்டன்ஸோட செகண்ட் லா வந்து பாத்தீங்கன்னா என்ன டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அண்ட் சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக் பிளேஸ் இன் டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ்ல தான் அந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் இருக்கும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். அப்புறம் தி நியூட்டன் செகண்ட் லா இஸ் ஹெல்ப்ஸ் டு டிட்டர்மைன் தி ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ ஆப்ஜெக்ட் ஆர் பாடி. ஒரு பாடியில ஆப்ஜெக்ட்ல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுன்றத ஹெல்ப் டிட்டர்மைன் பண்றதுக்கு இந்த நியூட்டன்ஸோட செகண்ட் லா வந்து பிளேஸ் ஆகுது. அதனால திஸ் செகண்ட் லா இஸ் அதர்வைஸ் கால்ட் as the law of force. இந்த செகண்ட் லாக்கு என்ன பேரு அப்படின்னா law of force. ஃபர்ஸ்ட் லாக்கு என்ன பேரு? law of inertia. ஃபர்ஸ்ட் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா இஸ் அதர்வைஸ் கால்ட் as a law of inertia. ஓகே, சோ இந்த क्वेश्चन எப்படி நம்ம கேட்க போறாங்க அப்படின்னா நியூட்டன் செகண்ட் லான்னு கேட்கலாம், அல்லது derive or proof F is equal to m ன்னு கேட்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த டெஃபினேஷன் எழுதணும். ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அண்ட் சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் ஆக்ட் இன் எ டைரக்ஷன் ஃபோர்ஸ். ஓகே, முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா இந்த சொன்ன டயக்ராம்ஸ் மாதிரி ஃபார்மேட்ல சொன்னதை கதையா எழுதணும். டயக்ராம்ல என்ன சொல்லியிருக்கேன்? லெட் அஸ் கன்சிடர் ஆப்ஜெக்ட், இட் ஹஸ் த மாஸ் இஸ் m, the object moving in a straight line with initial speed is initial velocity is u and then final speed is velocity is v with respect to time is t. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சோ அப்ப இனிஷியல் மொமெண்டம் என்ன? மொமெண்டம்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன், மாஸையும் வெலாசிட்டியும் மல்டிபிள் பண்ணனும். அப்ப இனிஷியல் மொமெண்டம்னா இனிஷியல் மாஸ் இனிஷியல் வெலாசிட்டி, அப்ப mu. அப்ப ஃபைனல் மொமெண்டம் final mass final velocity mv. அப்ப change in momentum எப்பவுமே change na final minus initial, அப்ப mv minus mu. ஓகே, முடிஞ்சு. m காமனா இருக்கிறதுனால v minus u ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்னா என்ன? ரேட்னு வந்துனாவே ரேட்டுக்கு அப்புறம் என்ன வேர்டிங் இருக்கோ அதுக்கு கீழே ரேட்டை போட்டுறணும். அப்ப சேஞ்ச் இன் மொமெண்டம் இருக்கு, சேஞ்ச் இன் மொமெண்டம் mv minus u, அதுக்கு கீழே பண்ற ரேட் எவ்வளவுங்க? t. அப்ப t மல்டிபிள் டிவிஷன்ல போட்டாச்சு. அப்ப என்ன போடுவோம்? இப்ப லாக்கு வா. லா என்ன சொல்லுது? f டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் எழுதுறோமா, லீனியர் மொமெண்டம். இப்ப இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் தான் நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம், mv minus u / t ன்னு. அப்ப அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணு. அப்ப f டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டோட லீனியர் மொமெண்டத்தோட எக்ஸ்பிரஷன் தான் இது. அதுதான் கண்டுபிடிச்சு அதை அப்ளை பண்ணியாச்சு. சோ ஹியர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சிம்பிளுக்கு பதிலா எப்பவுமே ஈக்குவல் டு போடணும்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்னு சேர்க்கணும். இங்க ஹியர் கேன்ற ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்திருக்கோம். சோ கே சேர்த்துட்டு கீழ என்ன எழுதணும்னா k is called the constant of proportionality. Now we substitute the value of k that is equal to 1 ன்னு போட்டா அடுத்த ஸ்டெப்ல இந்த k வே இல்லாம போய்டும். ரைட், இப்போ இந்த கேக்கு போட்டு mv minus u / t ன்னு போட்டாச்சு. அடுத்து என்ன இருக்கும்? இந்த கேக்கு 1 போட்டாலுமே இங்க வந்து k ஓட வேல்யூ வந்து 1 போட்டா போய்டும். அடுத்து mv minus u / t. நீ சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்ப ஆக்ஸலரேஷன் that is equal to rate of change of velocity ன்னு படிச்சிருப்ப. அப்ப v minus u / t க்கு பதிலா a ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணினா ma வந்துரும். அப்ப நமக்கு தேவையான f is equal to ma கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கடைசியா f is equal to ma. இப்போ ஃபோர்ஸ் ஓட யூனிட் என்ன நம்ம சொல்லிருக்கோம்? நியூட்டன் சொல்லிருக்கோம். இன்னொரு யூனிட் கூட அதுக்கு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் கண்டுபிடிக்கிறோம். ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன் நம்ம சொல்லலாம். அடுத்து மாஸோட யூனிட் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது வந்து கேஜில, ஆக்ஸலரேஷன் வந்து ms minus 2ல. அப்ப இன்னொரு யூனிட் என்ன அப்படின்னா kg ms minus 2. மறந்துட கூடாது, ஃபோர்ஸோட SI யூனிட் வந்து நியூட்டன் ஆர் kg ms minus 2. இப்போ இதுல இன்னும் ஒரு 2 மார்க் இருக்கு. define 1 நியூட்டன் கேட்டாங்கன்னா 1 நியூட்டன் is the force, ஓகேவா, which is required to 1 kg mass to produce the acceleration 1 ms minus 2. அவ்வளவுதான் விஷயம். ஒரு முறைக்கு 2-3 முறை ப்ளே பண்ணி பாருங்க. டவுட் வந்தா எனக்கு இண்டிவிஜுவலா மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா, இந்த क्वेश्चन பார்க்காம படிச்சு எழுதுங்க. இதுல இன்னும் கொஞ்சம் யூனிட்ஸ்லாம் இருக்கு, அதை நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இம்பல்ஸ், நியூட்டன்ஸ் தேர்ட் லா, லைக் அடுத்த கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.